ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சாப்டூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சதுரகிரி மலைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மலை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே ஒரு அபூர்வமான ஒரு மலை, ஒரு மர்மமான ஒரு மலைங்க. ஸோ எங்களோட பயணத்தை வந்து இப்போ தொடர்ந்து இருக்கோம். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் எங்கள் பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மலைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்து இன்றைக்கி தான் வந்து வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மலையோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக கோடை காலத்தில் இந்த மலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், இந்த சதுரகிரி மலைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக மதுரை வந்துடுங்க. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கே இருந்து 83 கிலோமீட்டருங்க சதுரகிரி மலை. சதுரகிரி மலைக்கு பௌர்ணமி அமாவாசை டைமில் ஸ்பெஷல் பஸ் இருக்கும் மதுரையில். ஸோ அதில் ஏறி கூட நீங்கள் வந்துடலாம். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரதோஷ டைமு. அந்த டைமில் ஸ்பெஷல் பஸ் எதுவுமே போடல, அதுக்கு அடுத்த நாள் தான் போடுவாங்களாம். அதனால் நாங்கள் அங்கே இருக்கிற லோக்கல் பஸ்ஸில் ஏறி தானிப்பாறை போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிருந்தோம். ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மலையோட அடிவாரத்தை ரீச் ஆனோடனே பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றீங்கன்னா அங்கே பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரூம்ஸும் அவைலபிள் இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடைகளில் குச்சியெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற குச்சியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஒரு கடையில் 30 ரூபா, இன்னொரு கடையில் 50 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ வேணுங்கிற குச்சியை நீங்கள் வாங்கிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணலாங்க. குச்சியெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்கள்கிட்ட என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க. வாங்கிட்டு நீங்கள் அப்படியே மலையேற மாதிரி இருக்கும். எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இருக்க போகுது. ஸோ அடிவாரத்துலேருந்து மேலே மலை உச்சி போகிற வரைக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கோயில் வந்து எப்பப்போ ஓப்பனில் இருக்கும், அதுக்கப்புறம் மலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அப்புறம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எப்படிலாம் பஸ் வசதி, அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து 3 வழியாக வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த வழி அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மக்களே. அதுக்கு முன்னாடி நீங்கள் மலையேற்றங்கள் அதிகமாக விரும்புவீங்க, இயற்கையாக அதிகமாக லைக் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட நேம் மகி. நம்ம ட்ராவல், ட்ரெக்கிங் ப்ளஸ் ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மலையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இங்கே பாருங்கள், சமதளமாக அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அப்படியே காட்டு வழி பார்க்குத, சுற்றியுமே அடர்ந்த காடு. ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா இவர் சந்துரு, இவர் வந்து நம்ம கூட எங்கே ஜாயின்ட் ஆனாருன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி. இந்த வருஷம் வெள்ளிங்கிரி 2024 வந்து நான் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பழக்கமானவர். இப்போ நம்ம கூட இப்போ சதுரகிரி வந்துட்டுருக்காப்புல. இவர் வந்து திண்டுக்கல். ஸோ நம்ம வரேன்னு சொன்னோடனே அவரும் கிளம்பி வந்துட்டாப்புல. ஸோ வேறு லெவலில் 2 பேரும் அப்படியே ஏறிட்டுருக்கோம். ஸோ வெள்ளிங்கிரி மாதிரி ஜென்ஸு மட்டும் இது அலௌடு இல்லைங்க, லேடிஸ்க்கு இது அலௌடு தான். ஸோ அவங்களும் நிறைய பேர் இதில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க வந்து தடியெல்லாம் வாங்கிட்டு மேலே ஏறுறவங்களும் இருக்கிறாங்க. தடியெல்லாம் வேணான்னு சொல்லிடல, வேணாம் அப்படின்னா நம்ம நடந்தும் போகலாம். தண்ணியெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. சந்திரம் இருக்குமா? இருக்குது. நம்ம உள்ளே போவோம், அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது ஸ்டார்டிங் தண்ணியில் தான் பார்ப்போம். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனோன்னே கயிறு கட்டியிருப்பாங்க, அப்பயும் தண்ணியில் போய் தான் அப்படி போவோம். அப்படி அடுத்து நிறைய இடத்துல தண்ணி இருக்கும். ரைட்டு. ஸோ தண்ணியெல்லாம் இருக்காமாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போவோம். ஸோ இங்கே பாருங்க, பைரவர்கள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏய், என்ன பண்ணுறீங்க? ஸோ வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்னு தெரில, போய் பார்க்கலாம் வாங்க. கேஸ் நீங்கள் மேலே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. ஸோ அதை கும்பிட்டு அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கும்பிட்டாச்சு, பட்டையும் அடித்தாச்சு. நம்மளால் அடிச்சிட்டாப்புல, அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது வரைக்கும் வந்து சமதளமாக வந்துட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் தூரம் தாண்டினோடனே பாருங்கள், பாறையில் ஸ்டெப்ஸ் வந்துருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் வழுக்கு பாறை மாதிரி இருக்குல்ல. நண்பா, நீ எந்த ஊருப்பா?
ராஜபாளையங்களா பிரதர்? சூப்பர். இது ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு மழை. இங்கேயா? இன்னும் நிறைய வந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிருக்கு. ஸோ மழை டைமில் வந்து இங்கே ஃபுல்லாக தண்ணி வருமாங்க. ஸோ இப்போ நார்மல் டைம், இப்போ கோடை காலம். ஸோ தண்ணி பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு, வேறு லெவலில். ஸோ சுற்றி வந்து அடர்ந்த காடு, இங்கே தண்ணி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்திருக்கோம். இனி மறுபடியும் இப்படி மேலே ஏறணும் நம்ம, வேறு மாதிரி. ஸோ அதை விட்டு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா அப்படியே குளிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. ஸோ ஒரு குட்டி பையன் குளிச்சுட்ருக்கேன். ஹாய் சொல்லிடு. பேர் என்ன? மகாலிங்கம். பாய். அப்பன் பேரே வச்சுருக்காங்க. எப்பெருமான் சிவனின் பேர். ஸோ இங்கே ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருப்பாங்க போல். என்னது கோயிலா? பேசி நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பேச்சியம்மன் கோயிலும் ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும். ஸோ அதை கும்பிட்டு அப்படியே நீங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அப்படியே போவோம், கும்பிட்டாச்சு நம்ம. போகிற வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி கோயில்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நிறைய இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாளில் வந்து 2 நாளில் தான் ஸ்பெஷலு. அந்த 2 நாளுங்கும்போது எப்படின்னா, ஒரு அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அமாவாசை வரும்போது லாஸ்ட் நாளாக முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பௌர்ணமிக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் வந்து அப்படி தான் இருக்குதுங்க. ஸோ சுற்றியும் வந்து காட்டுக்குள்ளே நிறைய இடத்துல வந்து தண்ணி போயிட்டுருக்குங்க. அந்த சவுண்டு எனக்கு கேட்டிருக்கு, உங்களுக்கு கேட்காது, பட் ஆனால் எனக்கு கேட்டிருக்கு. அது போக குருவி கத்துற சவுண்டு வேறு மாதிரி. அந்த பள்ளத்தில் பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணி போகிற இடத்த 2 இடத்துல தாண்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த இடத்துல வருதுன்னு தெரியல. வந்துட்டோமா? ஸோ இங்கெல்லாம் ரொம்ப மழை வந்துச்சுன்னா வந்து இந்த இடத்தவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருன்னு பார்க்குறீங்களா? போக முடியாது யாருமே. நிறைய பேர் அடிச்சுட்டு போயும் இருந்திருக்குது இந்த மழையில். அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதிகமாக மழை பெஞ்சால் மட்டும். எல்லோரும் குச்சி வாங்கிட்டு மேலே ஏறுறாங்க. நம்மளே வாங்க வேணாம்னு சொல்லிட்டேன். மேலே இருந்து கீழே வரும்போது தவற விடாமல் இருந்தால் சரி. அந்த அளவுக்குலாம் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ப்போம். வெள்ளியங்கிரி மாதிரி இடத்துக்கு தான் குச்சி தேவை. இந்த மாதிரி இடத்துக்கு எங்கேயுமே குச்சியே தேவைப்படாது. ஏன்னா ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோ தான். மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? 7 ஸ்டேஜ் இருக்கா? 7ல் வந்து நம்ம 6 வரைக்கும் தான் போவோம். 7ஆவது மலை பெரிய மகாலிங்க தவசி பரவ விட மாட்டாங்க. ஓ ஆமாம் கேஸ். இந்த மலையில் வந்து 5 இடத்துல வந்து லிங்கங்கள் இருக்குதுங்க. ஸோ அதில் வந்து 2 இடத்துக்கு வந்து போக முடியாது. மீதி 3 இடத்துக்கு வந்து நம்ம போகிற வழியிலையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 2 லிங்கத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர மகாலிங்கம், அதுக்கப்புறம் சந்தன மகாலிங்கம், அதுக்கப்புறம் இரட்டை லிங்கம்னு சொல்லிட்டு ஒரு 3 லிங்கத்தை மட்டும் நம்ம பார்த்துக்க முடியுங்க. இரட்டை லிங்கம் போகிற வழியிலே இருக்கும், முன்னாடி இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த தவசிப்பாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு மர்மமான இடத்துக்கு மட்டும் நம்மளால் போக முடியாது. அது லோக்கல் ஆளுங்க மட்டும்தான் அங்கே போயிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் மாங்கனி ஓடைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கைத்து கட்டி தாண்டுற மாதிரி ஒரு இடம். ஸோ நம்ம வரும்போது சொல்லியிருந்தோம்ல, நம்ம ஒரு 2 ஸ்டேஜில் வந்து கை பள்ளத்தில் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ இந்த கயிறு கட்டியிருக்காங்கன்னா மொதல் வந்து தண்ணி நான் வந்தப்போ இது வரைக்குமே போச்சு. மேலே வரைக்கும் மேலே இங்கே வரைக்கும் தண்ணி போச்சு. போன மாதம் நான் வந்தப்போ. ஓகே. அதனால் இந்த கயிறு கண்டிப்பாக யூஸ் ஆச்சு. இப்போ போனால் தண்ணி கம்மி. பாறையிலே வந்து மாங்கனி ஓடை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ கயிறு வந்து அந்த மரத்துக்கும் அந்த லாஸ்ட் மரத்துக்கும் கட்டியிருக்காங்க. நம்ம அப்படியே பிடிச்சிட்டு போகலாம் வாங்க.
சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்தப்போ அங்கெல்லாம் உட்காந்து குளித்தோம். நிறைய மீன் இருக்கும். அங்கே குளிக்கலாம், சூப்பராக இருக்கும் அந்த குளிக்கிற இடம். அந்த இடத்துல தண்ணி பயங்கரமாக ஊற்றிட்டு இருந்துச்சு. கைஸ் அந்த ஓடைக்கு சென்டரில் நம்ம நின்றுருக்கோம். ஸோ இதுதாங்க அந்த கயிறு, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எத்தனை பேர் வந்தாலும் தாங்கும் இது. இது வந்து இங்கே பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ கீழே போயிட்டுருக்குங்களா. ஸோ இந்த தண்ணி வந்து அந்த பள்ளத்துலேருந்து அப்படியே டேரெக்டாக இதில் வந்துட்டுருக்குங்க. ஸோ ரொம்ப மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த கயிறு கட்டியிருக்காங்க பாருங்களேன், அதுக்கு மேலேயே வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதாம்மா. ஸோ அதனால் இந்த கயிறு கட்டியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இந்த ஓடையை நம்ம கடந்துட்டோம். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். 5 o'clock வந்து இங்கே ஈவினிங் 5 o'clock வந்தோம்னா அந்த ரெட்டவால் குரங்கு, 9th standard 10th standard எல்லாம் ஒரு புக்கில் ஒரு குரங்கு இருக்கும்ல, ஃபேஸ் மட்டும் கருப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குரங்கு இருக்கும்ல, அந்த குரங்கு வந்து இங்கே ஒரு நிறையா பார்க்கலாம். இந்த ரெட்டவால் குரங்கு இங்கே வந்து நிறைய பார்க்கலாம்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். அந்த ஃபேஸ் டிஃபராக இருக்குல்ல ஒரு குரங்கு, அந்த குரங்கும் இங்கே நிறையா இருக்குது. ஓகே ஓகே. ஈவினிங்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குற குரங்கோட அங்கே நிறைய குரங்கு பார்க்கலாம் இங்கே. ரைட்டு. என்னது? குப்பை தொட்டி. ஓ இங்கே பாருங்கள், மழை போகிற வழியில் வந்து ஏதாவது குப்பை போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ். ஓ இதில் கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ப்ளூவில் வந்து பிளாஸ்டிக்ஸ் போடணும். ஸோ இதில் பாட்டில்ஸ் போடணும். வாட்டர் பாட்டிலு பேப்பரு. இதில் பேப்பரா? அதில் வந்துட்டு இந்த பயோபேட்டிக்ஸ் வேறு ஏதாவது நம்ம கொண்டு வரோம், ஏதாவது ஒரு போடணும், இதில் போடணும். ஓ ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி நிறையா இடத்துல இருக்கும் ஃபுல்லாக. பரவாயில்லைங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்கிறது நல்லா தான், சூப்பராக இருக்குது. ஏன்னா குப்பை வந்து அதிகமாக இந்த காட்டுக்குள்ளே யாரும் போட மாட்டாங்க, அந்த பெட்டிக்குள்ளே தான் போடுவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். ஏற ஆரம்பித்ததுலேருந்து இன்னுமே எங்கேயும் ஸ்டாப் எடுக்கல, நம்ம பாட்டுக்கு அப்படியே ஏறிட்டே இருக்கிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குதுங்க. வாங்க மாட்டேங்கிறாங்களா? என்ன சொல்கிறீங்கக்கா? அப்படிங்களா? பாவம், இங்கே நிறைய பேர் வந்தால் வாங்குங்கப்பா. இங்கே அந்த அக்கா வந்து மாங்கனி ஓடைக்கு அந்த பக்கம் வந்து தாண்டி இங்கே வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நாளைக்கே வந்தாலும் வாங்கிக்கங்க. வாங்க வாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு பாறை இங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு. சே வேற மாதிரி. எந்த மலையிலையும் இல்லாத வகையில் இந்த மலையில் மட்டும்தான் லிங்கம் வந்து சாஞ்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் என்ன கதைன்ட்டு, வாங்க பார்ப்போம். அப்படியே ஒரு அமைதியான சூழலில் அந்த பூச்சிகளோட சவுண்டும் அதுக்கப்புறம் பறவைகளோட சவுண்டும் அப்படியே கேட்டுட்டு அமைதியாக அப்படியே மேலே போயிட்டுருக்குங்க. இந்த மலையில் தான் எங்கேயுமே காண கிடைக்காத மூலிகைகள்லாம் இந்த மலையில் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சதுரகிரி வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல். சிவபெருமானோட ஸ்தலங்களில் சதுரகிரி வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கிற காரணம் அதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சதுர வடிவில் இருக்கிறங்காட்டிக்கு இந்த மலைக்கு வந்து சதுரகிரி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாமாங்க. இந்த மாதிரி இந்த மலையை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு தெரியலினாலும் நான் யாராவது இங்கே யாராவது இருப்பாங்கள்ல, ஸோ லோக்கல் அவங்கள வச்சும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், மாங்காய், தண்ணி பாட்டிலெலாம் வச்சுருக்காங்க. ஹாய். ஸோ இந்த மலைக்கு வந்து ஒரு 3 ரூட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 ரூட்லேயுமே இந்த தானிப்பாறை ரூட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த 2 பாதைங்களையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறையா கேர்ள்ஸ் வந்து இதுலேயும் வராங்க, பாய்ஸும் இதுலேயும் நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த 2 பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போலோட ஆடி மாதம்
சித்ரா பௌர்ணமிக்கு வந்து ஒரு இது ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து எப்போனா தேனி டு கம்பத்துலேருந்து வர பாதை. மிச்ச வாழைத்தோப்பு இன்னொரு பாதை இருக்குது, அது மேலே போய் விசாரிச்சுக்கலாம். அந்த வாழைத்தோப்பு பாதை வந்து எப்பயுமே ஓப்பன் தான். பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக ஏன்னா இதில் வந்து 7 மலை போகிறோமா. ஆனால் அது ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான், 3 மலை தான். எல்லாமே பெரிய ஃப்ளோட், இந்த ஹில் மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். கைஸ் நம்ம அப்படியே பேசிகிட்டே வழுக்கு பாறைக்கு வந்துட்டோம். எல்லா மலைக்கு போனோடனே ஒரு இப்போ பாருங்கள், செகண்ட் ஸ்டேஜ் வழுக்கு பாறை. ஸோ வெள்ளிங்கிரியில் எப்படி வழுக்கு பாறை இடையில நம்மளுக்கு வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மலையில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும்தான் குச்சி வந்து அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஏறி கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க. ஸோ அதனால தான் சதுரகிரி ஸ்பெஷல்னு வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மலையில் இன்னுமே சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வர்றதா நம்பப்படுதுங்க. ஸோ அது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த சதுரகிரியில். ஓகே, நம்ம தண்ணி குடித்தாச்சு, அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த சதுரகிரி மலையோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்களா? நான் இப்போ தான் புதுசாக வந்துக்கிறேன். புதுசாக வரீங்க? ஆமாங்க. சரிண்ணா. வருஷம் வரலான்னு பார்த்து நின்னேன். ஓகே. யாரும் வர மாதிரி இல்லை. கூட பசங்க 10 பேர் 5 பேர் வரணும்னு பிளான் போடுவோம். சரி. ஆனால் வர மாட்டாங்க. சரிண்ணா. போன பௌர்ணமிக்கே அமாவாசைக்கும் வர மாதிரி பிளானு. ஓகே. வரேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. அதுக்கடுத்து இந்த வாட்டி நான் வந்து நானே தனியாக நீங்களே கிளம்பி வந்துட்டீங்க. வீட்டில் அப்பா அம்மாக்களை திட்டு வாங்கிக்கின்னு அடிக்கடிக்குன்னா உனக்கு கோயில் அப்படி சொன்னாங்க. ஸோ நாங்களும் அப்படி தானே கிளம்பி வந்துட்டோம். அப்படி வந்து நான் இது பண்ணிக்கணும் வந்து நாங்கள் ஒரு கேங்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கேங்க்கு நம்மளுக்கு செட் ஆகிறது இல்லை. ஸோ இப்போ எல்லாமே அவன் மேலே பாரத்தை போட்டுன்னு வந்து நேரங்க. அங்கே போய் அமைதியாக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணவே நம்ம உடம்பு வந்து ஒரு மாற்றம் போகுது. சூப்பர்ண்ணா. சிவாய நமக்கு. இப்போ வந்து எப்படின்னாக்கா, சரிங்க, வேப்ப மரங்கள் வந்து அதிகமாக பார்க்கவே முடியாதுங்க. ஆமாம், இங்கே வேப்ப மரங்கன்றது இடத்துல பார்க்க முடியாது, கிடையாது. மற்ற கீழ்ப்பகுதியில் இருக்கலாம். இந்த பகுதிகளில் வந்து வேப்ப மரங்கள் கம்மி இல்லை, ரொம்ப கம்மி. மரங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. மூலிகை மரம் மொத்தமும் மூலிகை தான். அதனுடைய காற்று நம்ம மேலே பட்டாலே நம்ம உடம்புல இருக்கிற தவறான எண்ணங்களோ இல்லை தவறானது இருந்தாலோ எல்லாம் பறந்து ஓடி போயிடும். அதனால் நமக்கு வந்து இவர்கிட்ட வந்தால் நமக்கு பாதுகாப்பு தான். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ அங்கே அந்த மூலிகையில் ஒரு காய் மாதிரி ஒன்று எடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரில. இதை உடச்சா வந்து கண்ணு மாதிரி இருக்கான் அவர் சொல்கிறாப்புல. எங்கன்னா உடச்சிங்களா நீங்கள்? உடச்சி பார்த்தீங்க? ஆமாம், வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கங்கண்ணே, உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? இல்லை இல்லை, பாருங்கள் எப்படி பாருங்க. இதுதான் காய் மாதிரி இருக்கு. இந்த இதுவிலே தான் இந்த இடத்துல கருப்பாகும். இன்னும் ஒன்று அது காய் முத்தலை. முத்தின காயில் அந்த மாதிரி கண்ணு மாதிரி வரும். ஸோ இது ஏதோ ஒரு மூலிகைக்காக இது பயன்படுத்துவாங்க. ஆமாம் ஆமாங்க. ஸ்மெல் எதுவும் வர மாட்டேங்குதுண்ணே. ஸோ இது இன்னும் காய் முத்தினா தான் ஸ்மெல் வரும். இந்த இடத்துல வந்து அது தெரியாது. இந்த கண்ணு இமை வரும்போது இங்கே கண்ணு மாதிரி வரும் இல்லை? ஆமாம், கண்ணு மாதிரி வரும். ரைட்ண்ணே. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்திரலிங்கம் 2 வருது பாருங்க. ரெட்டைலிங்கம் மேலே மேலே அந்த மேலே அந்த லைனில் இருக்கு. கொஞ்சம் தூரம் தாண்டாவே இதே மாதிரி 2 கொட்டை நான் நசுக்கி வச்சிருக்கேன். ஓ, அங்கே இருக்குமா? சரி, ஓகே, நான் போய் பார்க்குறேன் இருந்தா. சரிண்ணா, கண்டிப்பாக பார்க்குறேன். சரி, போகலாமா ஐயா? நம்ம போகலாமா? சரி, சூப்பர். சரிங்கண்ணா. நம்மளால ஆனால் நீங்கள் பருவதமலை உங்களுக்கு பக்கம் தானே? அது கூட இன்னமும் போயிட்டு ஆனால் போய் பார்க்கல. ஆனால் திருவண்ணாமலையில் இருந்துட்டு நீங்கள் பருவதமலை போகாமல் சதுரகிரி வந்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? என்ன பண்ணுவேன், அவர் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாண்ணே. உண்மையை சொல்ல போனால் ஒரு 4-5 பிளான் போட்டிருப்போம் நாங்கள். போகலாம், இப்போ போகலாம், அப்போ போகலாம். நெல் பயிர் விதைக்கும் போது சரிங்க
விதை விதைக்கும் போதே விதைச்சுன்னா ஆ மகாலீகத்துக்கு 25 கிலோ அரிசி கொடுக்கணும்னு ஓ வேண்டி தான் விதைச்சிருக்கீங்க. வேண்டி விதை விதைக்கும் போதே நாத்தங்காலில் ஆ ஆ அது விதைச்சி இது பண்ணி இன்னைக்கு தான் கொண்டு வந்து கொடுத்தேங்க. அப்படிங்களா? கீழே கொடுத்துட்டீங்களா? கீழே கொடுத்துட்டேன். எடுத்துட்டு மேலே அது வர முடியாதுங்கய்யா சொன்ன மாதிரி. அதனால் கீழே கொடுத்துட்டு சரிங்கய்யா அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். கைஸ் இங்கே பாருங்கள், போகிற வழியெல்லாம் சுற்றியுமா அடர்ந்து காடு மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு வேண்டுதல் வைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்துட்டு இருக்காப்புல. சில பிரச்சனைகள்லாம் முடியணும். சரி சரிங்கய்யா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது தானே செய்யுங்கய்யா. அது உண்டு தான். யோ சந்திரா சரி பண்ணி எல்லாத்தையும் கண்டிப்பாக இந்த சகோதரெல்லாம் அதுக்காக தான் இங்கே ஓடுறேங்கய்யா. எங்கேயாவது அப்பன் வந்து நம்மளுக்கு கூட நின்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். என்ன பண்ணுறது கைஸ் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாருங்கள் பள்ளத்தில் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்குது. தண்ணி நிறையா வந்துச்சு. ஸோ இதில் தண்ணி நிறையா வரும் போல். வந்துச்சா? போன மாதம் வந்துச்சு. போன மாதத்தில் ஃபுல்லாக தண்ணி போச்சு. ஃபுல்லாகவே வரும் இதில். ஓ ஃபுல்லாக வரும். ஏன்னா ஆமாம் கைஸ் இதில் வந்து வந்தாலே விட மாட்டாங்க. அதான் தண்ணி இதிலெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டாவே இந்த இடத்துக்கு விட்றது இல்லைங்க. ஸோ அந்த இடத்துல இதுவும் ஒன்று பார்த்துக்கலாம். பிள்ளையார் இருக்கு இல்லையா, ஆமாம் அங்கே அங்கே தண்ணி வந்துட்டுருக்குண்ணே. ஆமாம் தண்ணி வந்துட்டுருக்கு. ஆமாம் வந்தாலே ஆ விட மாட்டாங்க. ஓ ரைட்ண்ணே. ஒரு டைம் வந்து 40 பேர் 50 பேர் காலி பண்ணி வச்சில்ல தண்ணி வந்து. ஒரே டைம்லையாண்ணே? ஆமாம் ஒரே டைம் தான். ஆனால் சுற்றியும் பாருங்க 2 வருஷமோ 3 வருஷமோ என்ன ஆகுது, 2 3 4 வருஷம் ஆகுது. ம் சங்கிலி பாறை தான் நினைக்கிறேன். ஆ அவ்வளோதான் அடிச்சு ஓ ரைட் ரைட்ண்ணே. அதுங்களை வந்து ஸோ இங்கே வந்து 40 50 பேர் ஸோ காலி. காலியில் ஒரு 40 50 பேர் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிருச்சாமாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வரதுனால விட மாட்டாங்க. அதான் தண்ணி வந்தால் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா அதை தாண்டி தானே போய் ஆகணும். ஆமாம் அதனால் விடுறதில்ல. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது நம்ம நடக்க எல்லாம் மூலிகை. ஆனால் அதில் தண்ணி ஊற்றி குளிச்சு பாருங்க, உடம்பு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா வேறு மாதிரி எதுவுமே தேவையில்லை. எல்லாம் சில்லுன்னு ஐஸ் மாதிரி எத்தனை ஒரு கைஸ் இங்கே பாருங்க காலை போயிடுவார் மேலேருந்து வராப்புல. போயிட்டு வாப்பா பார்க்குறாப்புல வருவாரோ இல்லை கிளம்பிட்டாப்புல. கைஸ் இந்த கோயிலுக்கு வந்து 3 வழியில் வந்து அலோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 வழியா? ஸோ 4 வழியாமாங்க. ஸோ அது வந்து ஒரு வழி வந்து நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, தானிப்பாறை ரூட்டு. தானிப்பாறை ரூட்டு. அதுக்கப்புறம் என்ன ரூட்னு இருக்குது? அதுக்கு வந்து அதே சாப்பிட்டூர் பாதை தான், வாழைத்தோப்பு பாதை. ஓ சாப்பிட்டூர் பாதைன்னு சொல்லி வாழைத்தோப்பு பாதை அது. ஓகே. இது வந்து இன்னொரு வந்து இது வருஷநாடு பாதை. ஓ அந்த வருஷநாடு ஒரு நாள் மட்டும் அனுமதின்னு சொல்லுவாங்கல்ல? அது இல்லை, எப்பயுமே அது வர முடியாது, ஆளு வர முடியாது. அந்த ஒரு நாள் தான் வர முடியும். ஓ ஆளு நிறைய வந்துட்டு வர முடியும், சிங்கிளாலாம் வர முடியாது, தனியாக வர முடியாது. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரான பாதை. அவ்வளோதான். இது வந்து எப்போனாலும் பைக்கெலாம் வந்துக்கலாம். ஓ மற்ற பாதைகளை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது ஆளு போகிற வர போகுது. ஸோ இந்த மற்ற பாதையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அங்கிட்ட ஆள் வர மாட்டாங்க. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் சங்கிலி பாறைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அத்தி ஊத்தான் இதுக்கு பேர். இதுக்கும் கயிறு கட்டியிருக்காங்க போல. இதில் தான் அடிப்பட்டு போனது. ஓ இதில் தானே? இப்போ நம்ம பார்த்து போகணும்னா இதில் தான் போகணும் இல்லை? தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் ஆபத்து இந்த இடம் தான். போன டைம் தண்ணி வந்துச்சு, இதில் தானே போனது. ஓ இதில் தான் போனீங்கல்ல? தண்ணி இதில் தான் நான் வந்தது. தண்ணி சரியான தண்ணி. கைஸ் அங்கே பாருங்கள், இந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த பாதையில் மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க. செங்குத்தாக இருக்குது அந்த பாதை. ஏன் இதில் போகலாமே? நல்லா ஆழமாக தான் இருக்கும். போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தவிக்கலாம் விடு. வேணா இதில் வர்றதுனால வரலாம். அவர் சொன்ன கரெக்டு தான் போல. ஆமாம், போ வா. ஓயோ எல்லாம் நடந்து போயிருங்க. அப்போ இதில் வா. ஆல்ரெடி எல்லாத்தையும் நினச்சிட்டேன். இங்கே வாரு, வா இப்படி தாண்டி போவோம். நீ தான் போகணும், பார்த்து போ. தண்ணியை வழுக்கும். ரன்னிங்கில் வரீங்க போல். ரன்னிங்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அவங்களாம் அங்கே பாரு, டே சும்மா
பார்த்து வா கைஸ், அவங்க போலீஸ் தான் போயிட்டாங்க புயல் மாதிரி. அதான் கொஞ்சம் வேகமாக போகிறாங்க. ஆமாம் ஏன்னா அவங்களாம் சர்வீஸ் போயிட்டு வந்தோம். ஆமாம் போயிட்டுருக்காங்களேண்ணா இங்கேயே. அதனால் அது கொஞ்சம் போயிட்டு வந்த பழக்கம் இருக்குல்ல. அந்த இது சர்வீஸ் ஒர்க்கு செய்யும். ஆமாம் அதனால் பால் மாற மாட்டாங்க. அதனால தான் சார்னு போகிறாங்க. ஆமாண்ணே. ஸோ கைஸ், இது வந்து செங்குத்தாக ஏறிட்டு இருக்கு மேலே, வழுக்கு பாறை மாதிரி இருக்குது. சங்கிலி பாறையா அதுக்கு பேர். கைஸ் முடியாதவங்க போல் மேலேருந்து தூக்கிட்டு வராங்க. கைஸ் அங்கே ஒருத்தர் தவந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுதா? நாங்களும் அதே மாதிரி இப்போ தவந்துட்டு வந்தோங்க மேலே. ஸோ இந்த வழி வந்து இப்படி மேலே ஏறி இங்கே பாருங்கள் எக்ஸ் அடிக்குது, இப்படி போயிட்டு மறுபடியும் அப்படி போகுது. ஸோ இதுக்கு மேலே தான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாதைகள் தான் இருக்கான். ஸோ அப்படியே மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி சவுண்டு ஃபுல்லாக காட்டுக்குள்ளே. ஸோ மேலே வரவங்க குச்சி வந்து மஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இல்லைன்னா கொஞ்சம் இறங்க முடியுது, இறங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் தவுந்துட்டு போகிறாங்க, நானே பார்த்த வரும்போது. ஸோ நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்ததுன்னா குச்சி வாங்கிட்டு மேலே ஏறுங்க. பேசுவல்ல அண்ணன் வரமாட்டார். அண்ணா எப்படி இருக்குண்ணே? கடவுள் தான் காப்பாற்றணும். என்ன சொல்கிறீங்க? இன்னும் ஏகப்பட்ட தூரம் இருக்காமாண்ணே, கையெடுத்து கும்பிட்டீங்க. ஸோ மேலே அப்படியே செங்குத்தாக ஏறுதுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரில. அப்படியே மேலே போய் பார்ப்போம். அவ்வளோதாண்ணா. இதுக்கப்புறம் கல்லாக இருக்கும்ல, போயிடலாம். கை சதுரகிரியில் மேலே இருந்து நிறைய பேர்த்த இப்போ அந்த டோலி வச்சு கொண்டு போகிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா வெயில். இதுக்கு முன்னாடி வந்தப்போ யாரையும் அப்படி கூட்டிகிட்டு போனதில்லை. ஸோ இந்த கோடைக்கால வெயில் வந்து ரொம்ப வெயில், முடியாதவங்க சுட்டரிக்க வெயில் வந்து யாருனாலையும் தாக்கு பிடிக்கிறது இல்லைங்க. முடியாதவங்க தவிர்த்துக்கங்க இந்த விஷயத்த. வீட்டில் ஃபேமிலியை ரஷ் பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டாம். பசங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தால் வாங்க. இதோட நாங்கள் ஒரு 5 பேர்த்த பார்த்துட்டோம். கண்டிப்பாங்க, உண்மையாலுமே ஒரு 5 பேருக்கு மேலே கீழே இந்த மாதிரி டோலியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அம்மா நான் போட்டோம். மக்களே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு குடி தண்ணீர் வச்சுருக்காங்க டேங்க்கில். ஸோ இதை பார்க்கலாம். இங்கேருந்து வர தண்ணி தான் போல். கொஞ்சம் பொடி அந்த வாட்டர் கேனில் கீழே ஊற்றிட்டு. வெயில் சுட்டடிக்குதுங்க பயங்கரமாக. இது நடக்கிற கூட பெருசு இல்லை போல், இந்த வெயில் போட்டு சாவடிக்குதுங்க நம்மளையா. எல்லாருமே டயர்டாகிடுறாங்க இங்கே வரவங்க எல்லாருமே. காய்ச்சி இந்த கோடை வெயிலில் இங்கே வர்றவங்க எல்லாருமே டீஹைட்ரேட் ஆகிறாங்க. ஸோ எல்லாத்தாலையுமே முடியல, தவுந்துட்டு தாங்க மேலே ஏறுறாங்க. நானும் கைஸ் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலி பாறையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே தான் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அந்த பக்கம்லாம் பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. இந்த வெயிலுக்கு ஒன்றும் முடியல. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இப்போ டோலியில் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நெகில் இதை தாண்டா அப்படியே வெயில் ஸ்டார்ட் ஆக போகுது. தண்ணியோட டேஸ்ட்டாக வேறு லெவலுக்கு சூப்பராக இருக்கும். வெள்ளிங்கிரியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுனையில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தொட்டி கட்டி வச்சு அதில் தண்ணி குடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்து இந்த மலையில் வந்து இருக்காது. சதுரகிரி வந்து கிட்டத்தட்ட நான் எனக்கு 2 வருஷம் நான் வந்திருக்கேன். எங்கள் மாமா ஒரு 15 வருஷம் வந்திருக்காரு. ஓகே. இது வந்து நடக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். ஆன்மீக பூமிங்கிறது தமிழ்நாட்டில் இது முக்கியமான ஸ்தலம், சிவன் கோயில். அதனால் போய் தரிசிக்க முக்கியமான இடம் இது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட்டு உடம்பு ரொம்ப பலவீனம் இருக்கிறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏறுறது கஷ்டம் இல்லை, கஷ்டம் ரொம்ப. ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து கஷ்டம் இல்லாத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இல்லை, இது ரொம்ப ரிஸ்க் தான். உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து இதில் ஏறுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். ஆனால் ஒரு நாள் போயிட்டு ஒரே நாள் இறங்குறதுங்கிறது ரொம்ப கடினமான. போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் இருந்துட்டு 2வது நாள் வேணால் இறங்கி வரலாம். ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வரலாம். அது மாதிரி மேலே வந்து தங்குறதுக்கு வந்து இடம் இருக்குது. குளிக்கிறதுக்கும் மேலே 2-3 இடத்துல ஃபால்ஸ் தண்ணி வருது. சாமி கும்பிட்டு வரதுனால சிறப்பான இடம். ஆன்மீக பூமின்றதுனால முக்கியமான ஸ்தலன்றதுனால அதான் எங்கேயும் இல்லாத வகையில் வந்து இங்கே சிவலிங்கம் வந்து சாஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னா இது வந்து வரலாறுலேயே ஒரு சிவன் பற்றி நான் ஃபுல்லாக எனக்கு தெரியாது, அவ்வளோதான். வரலாறுலேயே இருக்குது, சிவன் வந்து சாஞ்ச மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. அது அந்த சாமி வந்து இங்கே தான் இருக்குது, சுந்தரேஸ்வரன்ட்டு. ஓகே. அது இங்கே தான் இருக்குது, சாஞ்ச மாதிரி சிவலிங்கம் சாஞ்சிருக்கும். அதான் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அது அந்த மாதிரி எங்கே நான் எனக்கு தெரிஞ்ச சிவன் கோயில் நான் ரொம்ப கோயில் போய் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிவன் பார்த்ததில்ல. சிவலிங்கம் சாஞ்சிருக்கும். எத்தனை தடவை வந்திருக்குன்னு தெரியாது. கணக்கெல்லாம் வந்திருக்கீங்க வரைக்கும் 3 சித்தரன் பார்த்துருக்குறோம். அப்படிங்களா? சரிங்க. இது என் தாய் வீடு மாதிரி இருக்கிற இடம். எப்பவுமே வருவீங்கல்ல? அமாவாசை பௌர்ணமின்னா நீங்கள் வந்துடுவீங்க. ரெகுலராக இங்கே தான் இருப்பீங்களா இல்லை திருவண்ணாமலை வருவேன். வெள்ளையங்கிரி 31 வருஷம் இருக்கிறேன். ஓ, நீங்கள் எத்தனை பேர் மொத்தமாக கேங்காக இருக்கீங்க? நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். 3 பேருங்களா? சரி. வந்து 3 பேர், நாங்கள் மொத்தம் 20 பேர் இருக்கிறோம். எங்கே போனாலும் நீங்கள் 4 பேர் தான் போயிட்டு வரீங்கல்ல? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சிவ பயணம் வந்து உங்களுக்கு எப்போ இருந்து ஆரம்பிச்சது? அப்படிங்களா? 9 வயசுல நமக்கு ஆரம்பிச்சு. 9 வயசுல இருந்து நீங்கள் அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அவர் தான். இது வரைக்கும் எந்தெந்த மலைனா போயிருக்கீங்க? திருவண்ணாமலை போயிருக்கோம். ஓகே. சதுரகிரி, இந்த மலை, வெள்ளையங்கிரி போயிட்டீங்க, பழனி, இந்த மாதிரி நிறைய மலை இன்னும் சுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் என்னென்ன மலை? எல்லா மலையும் பார்த்துட்டீங்களா? கரூர் மாவட்டத்தில் இருக்குது, ஐயர் மலை இருக்குது, கொண்டரங்கி, பருவதமலை எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. அப்படிங்களா? நான் போயிருக்கேன், பருவதமலையும் போயிருக்கேன், கொண்டரங்கி நல்லா இருந்தது, அங்கேயும் நல்லா இருந்தது. இதுதான் இந்த டைம்ல வர்ற கொஞ்சம் வெயிலா இருக்குக்கா, டயர்டாக்குது இந்த இப்போ வர்றதுக்கு. ஆமா, கொஞ்சம் டயர்டா தெரிஞ்சிருக்காது. ஆமாண்ணா, அது இப்போ ஏறிட்டோமா ரொம்ப வெயிலுக்கு. பேண்ட் போட்டிருந்தேன், ஒன்றும் முடியல, அதனாலதான் கழிச்சு ட்ரௌசரை மாத்திட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அதான் இப்ப கண்டிப்பா மேல வந்து அபிஷேகம் பண்ணும்போது பைரவர் வந்து சங்கு ஊதுறாரு பத்தியா, நம்ம எடுத்து சங்கு ஊதும் போது அவரு வந்து சங்கு ஊதுற மாதிரியே கத்துறாரு. அப்படிங்களா? 3 ரவுண்ட் அவர் கத்துனா அதிசயமா இருந்தது எங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கு. கண்டிப்பா நான் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பா எடுக்கிறேன். ஏன்னா நாங்க சங்கு ஊதும் போது சுந்தர மகாலிங்கத்துக்கிட்ட போய் பாக்க சங்கு ஊதுனாங்கன்னா பாருங்க, கரெக்டா கிழக்கமா பார்த்து. கண்டிப்பா நான் போய். இப்ப வச்சிருக்கீங்களா சங்கு? ஊதுறீங்களா? ஸோ இங்கே பாருங்க, மட்டமான பகுதி ஒன்று வருது, காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. அப்பா குழுவுலங்கிறீங்க, இங்கே காற்று பயங்கரமாக வீசுது. வந்துட்டுருக்காங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அந்த பாறையில் உங்களுக்கு தெரியுதா தண்ணி வந்துட்டுருக்கிறது? வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மழை வந்து இந்த சீசன் டைமில் சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் இந்த கோடை காலத்தில் தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பவும் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க இங்கே. ஸோ பாதையெல்லாம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. கல்
கரடு முரடாக இருக்குங்க. ஏயா உன்னே தான் எடுத்துகிட்டு இருக்கேன், வா. ஏன் அவர் உட்காந்துட்டாப்லையா? வெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க எல்லாத்துக்குமே. இங்கே வர்ற எல்லாருமே வந்து உட்காந்துட்டு தான் வராங்க. ஏன்னா வெயில் வந்து இந்த டைம் ஜாஸ்தி இல்லை. ஸோ அதனால தான், வேறு எந்த ரீசனும் இல்லை. ஏறதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கையில் தான் வச்சு செய்யுது. ரெஸ்ட் எடுக்கிறியா? பார்க்கலாம். நம்ம ரெட்டை லிங்கம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் எப்படியோ ஒரு வழியாக. சாமி எடுக்கலான்னு. ஸோ இங்கே பாருங்கள், ரெட்டை லிங்கம் எழுதியிருக்கு. இந்த இடத்துலையே வாழ்கிறாங்க போல். மீடியா சதுரகிரி தான் வாழ்த்தவங்களுக்கு. மக்களே, நம்ம இரட்டை லிங்கத்தை போய் பார்த்தாச்சு. போயிட்டு 2 பேரும் பட்டை அடிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன? அடுத்து வந்து இதே மாதிரி தான் போகும். ஆனால் படி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கல் பாதை எல்லாம். கல் பாதை வருமா? அதுக்கப்புறம் ஏதோ அந்த இடத்துல மரம் இல்லை. இதுக்கப்புறம் மழை இல்லை, மரம் இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்தோட மரம் எல்லாம் முடியுது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், சுத்தமாக மரம் இல்லை. ஸோ அடுத்த வெயில் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் வரைக்கும் போயிடலாம். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா அடுத்த மழை ஸ்டார்ட்டு. அடுத்த மழை ஸ்டார்ட்டு அந்த ஃபுல் வெயிலாக இருக்கும். ஃபுல்லாக நடந்து அருமையாக இருக்குது அப்படிங்கிற. ஆமாம், வாங்க. ஆல்ரெடி ஒரு நாள் டீக்ரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். வாங்க, மஜாவாக இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து மரங்களால் சூழப்பட்டு வேறு லெவலில் இருக்குது. உள்ளே வந்து வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே குளுகுல்னு இருக்குங்க. ஈவினிங் 7 o'clock மாதிரி. அப்படியே மேலே போவான். போயிட்டு கருப்பண்ணசாமி கோயில் இருக்கான், அதை போய் பார்க்கணும். எடுத்துக்கணும். மக்களே, மோர் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மரமெல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் முடிஞ்சான். இனிமேல் வெயிலில் தான் போகணுமா. ஸோ மோரை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. மக்களே, வெயிலில் பயங்கரமாக நெகிழ வந்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக நெகிழ வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெயில் போட்டு தவட்டி எடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு நெகிழ் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டேங்க. மரம் சூழ்ந்துருக்கு. ஐயோ, நெகிழ் வர்றது தானே. இல்லை இது கொஞ்சம் தானே. இவன் எதுவுமே ஒன்று நல்லதே சொல்ல மாட்டான் போல். என்னங்க இருக்கிறது தானே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கீழேயே 2-3 யூடியூபர்ஸ் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. யூடியூப் சேனல் பார்த்துட்டு ரொம்ப மைனஸாக சொன்னாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் அவங்க பார்த்தாங்களாம். ஆனால் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறத மட்டும் எடுத்து போடலைங்க, இல்லை ஈஸியாக இருக்கிறத எடுத்து போட்டிருக்காங்க. நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். இந்த கோயில் வந்துட்டோம். என்ன கோயில்? இந்த வனதுர்க்கை அம்மன் கோயில் இருக்காமாங்க. ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே தள்ளி போனால் ஹாய் ப்ரோ. ஸோ நம்ம வந்த பாதை பாருங்கள். ஸோ நம்ம போகிற பாதை தான். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பெரியவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி வரணும். சொல்லு, நல்லா சொல்லிட்டு. பெரியவங்க இல்லை, நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்ல. ரொம்ப முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ஒரு இடம் தான். அப்படி கொஞ்சம் தள்ளி போய்ட்டா ஒன்று இருக்காது. அதான் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க இது. பெரியவங்கெல்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. சதுரகிரி போகிற வழியில் இன்னொரு மர்மமான ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மஞ்சள்லாம் தடவி இருக்கிறாங்களா. இங்கே பாருங்கள், ஒரு அனிமல் வந்து அப்படியே மரமான மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அது இங்கே இருக்கிற மக்கள் வந்து மஞ்சள் தடவி அதை வந்து வழிபட்டுட்டு வராங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயங்க. இது பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு மிருகம் வந்து எப்படிங்க இது, அந்த மிருகத்துக்குள்ளேருந்து அந்த மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் போயிருக்குன்ட்டு. ஸோ அந்த ஒரு அமைப்பில் இருக்குங்க இது. ஸோ சதுரகிரி வரவங்களெல்லாம் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்க்காதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். மேலே ஸ்டார்ட் பண்ணலாம். பிடிச்சிட்டு போயிரு. ரவுண்டெல்லாம் குரங்கு பிடிங்க வந்துடும்.
ஸோ வர வழியில் வனதுர்க்கையம்மன் கோயில் வந்து இருக்குங்க. ஸோ அதை வந்து அப்படியே கும்பிட்டு அப்படியே மேலே ஏற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டோம், அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோமா. ஸோ அதற்கு அறிகுறியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு, ஸோ அந்த போர்டை தாண்டினா கோயிலாமாங்க. கோயிலா? கருப்பு கோயில். கருப்பு இந்த கருப்பு கோயில், கருப்புறாங்க கோயில். அதில் வந்து சும்மா ஒரு 2-3 எட்டு அதுக்கு வச்சு போனோம்னா நம்ம கோயில் வந்துடும். கோயில் சுந்தர மகாலிங்கம். ஆமாம். அடுத்து ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கும்மா, ஹில் படி. அது சந்தன மகாலிங்கம். ஆமாம் ஆமாம். மக்களே, நம்ம சுந்தர மகாலிங்கம் திருக்கோயில் கிட்ட நம்ம வந்துட்டோம். அதுக்கு அறிகுறியாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு போர்டு வச்சுருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு போர்டு இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இந்த கோயில் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சாப்டூர் கிராமம் சதுரகிரி மலை அப்படின்னு சொல்லி சர்வே எண் போட்டிருக்காங்க. அதான் இந்த கோயில் வந்து எத்தனை ஏக்கரில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த போர்டில் என்ன இருக்குது? பக்த பெருமக்கள் அனைவரும் சித்தர்களின் பூமிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இத்திருக்கோயிலின் சிறப்பே ஆழ்ந்த அமைதியும் இயற்கை அழகும், மாசற்ற காற்றும் மாசற்ற நீரும் ஒளி மாசற்ற இயற்கையான அமைதியும் ஆகும். இதை வந்து பேணி பாதுகாத்து இறையருளும் அமைதியும் பெற வேண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதே இருக்கிற மாதிரியே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. நல்லதுதான். ஏன்னா இங்கே வந்து நம்ம குப்பைகளை போடுறதும் ஸோ மற்ற விஷயங்களை பண்ணால் அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்து அனுபவிச்சா தான் அது அதோட முழு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டமாக இருந்த மாதிரியும் இருந்தது, அதே சமயம் ஈஸியாக இருந்த மாதிரியும் இருந்தது. இப்போ இங்கே வரோம், என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி இருக்குது. சந்துரு உனக்கு? அருமையாக இருக்குது. இவ்வளோ தூரம் வெயில் எல்லாமே இருந்தது. இங்கேயும் வெயில் இருக்குது, ஆனால் ஜில்லுன்னு இருக்குது இந்த இடமே. ரொம்ப ஜில்லுன்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. ரொம்ப பாசிட்டிவான இடம். அதனால தான் அந்த போர்டு வச்சுருக்காங்க, யாரும் இயற்கையை அசுத்தப்படுத்தாதீங்க. இங்கே இன்னும் குப்பையெல்லாம் நிறைய சவுண்டு கேட்குதா? சங்கு ஊதுறாங்க. சங்கு ஊதுறாங்க, பூஜை நடக்குது. குப்பை யாரும் போடாதீங்க. கைஸ், தலாவடி கருப்பண்ணசாமி கோயிலுக்கு நம்ம ரீச் ஆகியாச்சு. ஸோ கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க செம்ம ஜில்லுன்னு தண்ணிங்க மேலேருந்து வந்துட்டுருக்கு. அப்பா நிறைய மீன்களும் உள்ள ஆடிட்டுருக்குங்க. வேற மாதிரி இங்கே கூப்பிடுறது. அண்ணா நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா? இங்கே பாருண்ணே காலில் மீன். கைஸ், நம்ம அங்கே வந்து குளிச்சுட்டு பிலாவடி கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்துட்டேங்க. ஸோ இதை தாண்டினோம்னா சுந்தரமகாலிங்கன் வந்து குரங்க வேற விட மாட்டான் போல். சுந்தரமகாலிங்கத்தை போய் நம்ம பார்த்துடலாம். வாயா. கோயிலில் நிற்கும்போது பூசாரி தான் பூசணும். நீங்கள் கோயிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நான் பூசுவேன். போன சங்கம் சதுரகிரி மலையில் வந்து ஒரு மர்மமான பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக அங்கே பாருங்கள், கேமரா திருப்பி காட்டேன். ஸோ அந்த இடங்க கரெக்டாக அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது வந்து தவசி பாறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு வரலாறே இருக்குது. சித்தர்கள் வந்து இன்னுமே அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்பப்படுதுங்க. ஸோ அந்த இடம் அங்கே இருக்குது. இப்போ வந்து யாருமே அங்கே போகிறதில்ல. பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டங்காட்டிக்கு யாரும் போகிறதில்லைங்க, அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதை பாருங்கள் நீங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நம்மளால் போகத்தான் முடியல. ஸோ பார்க்கலான்னு சொல்லிட்டு பைனாக்குலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த
பைனாகுலரில் வந்து இப்படி தாங்க தெரியுது. ஸோ அந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்மளால் பக்கத்தில் போய் பார்க்க முடியல, பட் ஆனால் டிஸ்டன்ஸில் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே கைஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள். ஸோ இதை பின்னாடி ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்த தாண்டினா வந்து சுந்தர மகாலிங்கம். ஸோ இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்தன மகாலிங்கம் கோயில் இருக்கான். ஃபஸ்ட்டு சுந்தர மகாலிங்கத்தை போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் சந்தன மகாலிங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல சந்துரு. போகலாம். ஃபைனலி சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்க போகிறோம். ஸோ கைஸ், நான் மலை ஏறும்போதே சொல்லியிருப்பேன், இந்த சதுரகிரியில் இருக்கிற லிங்கத்துக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற மலைகளுக்கெல்லாம் கருப்புச்சாமி தான் காவலுங்க. ஸோ கருப்புச்சாமி பாதுகாத்துட்டு இருந்த மாடுகளில் ஒரு மாட்டோட பாலை வந்து சிவபெருமான் மாறுவேஷத்தில் வந்து குடிச்சிருவாப்பிள்ளைங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட கருப்புச்சாமி அவர் வச்சிருந்த சாட்டையை வச்சு சிவபெருமானை அடிச்சிருவாப்பிள்ளைங்க. ஸோ அந்த அமைப்பிலேயே சதுரகிரி மலையில் வந்து காட்சி தருவாருங்க. இதுதான் இந்த மலையோட ஒரு சின்ன ஸ்டோரின்னு வந்து சொல்கிறாங்க. சதுரகிரியில் இருக்கிற எந்த ஒரு லிங்கத்தையும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த லிங்கங்கள் எல்லாமே சுயம்புவாக வந்ததுங்காட்டி ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. சூப்பராக இருக்குதுங்க. இவ்வளோ தூரம் வந்து இங்கே இவ்வளோ சாப்பாடு கிடைக்குதுன்னா அது அவசியம்தான். பரவாயில்ல. நிறைய பேர் பசியோடு வருவாங்க. ஆமாங்க்கா, கஷ்டம் இல்லை, நம்ம நடக்கிறதே கஷ்டம் இல்லை. எவ்வளோ தூரம் வந்து சாப்பாடு இங்கே வரைக்கும் கொண்டு வந்து போடுறாங்கல்ல. பரவாயில்ல. கைஸ், ஃபைனலாக வந்து சுந்தர மகாலிங்கம் அவரை போய் தரிசிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு அருமையான தரிசனம். ஸோ வந்தீங்கன்னா இங்கே நிறைய இயற்கை, எப்படி சொல்கிறது, இயற்கைக்குள்ளே உள்ளே வந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து லைஃப்பில் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா இங்கே தங்க வச்சிட்றாங்க. ஸோ 6 இல்லைன்னா 7 மணிக்குள்ளே போயிட்டா விட்டுறாங்க. அதுக்கு மேலே ஆகுது அப்படின்னா இங்கே தங்க வச்சு அடுத்த நாள் காலையில் விடுறாங்க. நம்ம இப்போ கிளம்பலாம். ஓகே ஃபேம், இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.